अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्ति गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரொம்ப நிறைய முக்கியமான பதிவுகள் கொடுத்துட்டுருக்கோம், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டுருக்கோம். அதுமாரி டெய்லி பலன், வார பலன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். நிறைய பேர் அதில் அருமையான கமெண்ட் கொடுக்குறீங்க. நிறைய பேருக்கு அது தத்ரூபமாக பலிக்கவும் செய்யுதுன்னு சொல்லலாம். அதனால் இதை மேலும் மேலும் நல்லா எடுத்துன்னு போகிறக்காக புதுசாக இனி நிறைய லாங்குவேஜஸில் பண்ணலான் இருக்கோம். ஒன்று ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுப கிரகம்னு சொல்லுவோம். அது முழுக்க நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த குரு கிரகம் இப்போது வக்கரமடைய போகிறது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 3ஆம் தேதி வரைக்குமே அந்த குரு வக்கரகதியில் இருக்க போகிறது. சரி, வக்கரம் அடைஞ்சால் என்ன நடக்கும்? அதுவும் எந்த இடத்துல வக்கரமாகிறது? இப்போ கோச்சார் நிலைகளில் பார்க்கும் பொழுது சரி, இந்த குரு வக்கர பலன்களில் யாருக்கு நல்லது நடக்க போகிறது, யாருக்கு தீமை நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 ராசிகளுக்கு டாப் கிளாஸ் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னா நம்பர் 1 துலாம், நம்பர் 2 ரிஷபம். ஏன்னா இரண்டுமே சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் அப்படிங்கிறது அசுர குருன்னு சொல்லுவோம். ப்ரஹஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு தேவகுருன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் பார்ட்டிகள். ஸோ இந்த இடத்துல ரிஷபத்துக்கும் சரி துலாத்துக்கும் சரி அற்புதமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். சரி, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் பட போகிறதுன்னு பார்க்கலாம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது குரு பார்வை இருக்குன்னு இவ்வளோ நாள் நான் தான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருந்தேன். நம்மளுடைய வீடியோஸ் ஜெயா டிவியில் சொல்லியிருக்கக்கூடிய வீடியோ நம்ம டெய்லி பலன்லையும் சரி நிறைய இடங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ரெகுலராக. அதில் குரு பார்வையின் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த குருவே வக்கரமாறார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரம் அடைஞ்சிருக்காருன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு வக்கரம்னா அப்பாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குரு வக்கரம் ஆகலைன்னா அப்பாவுடைய ஹெல்த் கவனமாக பார்த்துக்கணும். குரு ஒருவேளை வக்கரம் ஆகிட்டாருன்னு வைங்க, 100% நீங்கள் வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்குவீங்க, தூரதேச பிரயாணம் பண்ணுவீங்க, பெரிய பெரிய மகான்களுடைய பிருந்தாவனத்துக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவீங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சார்ந்து நடக்கும். நியாயம்னா நியாயம், அந்தளவுக்கு நியாயமாக இருப்பீங்க, கண்ணியமாக இருப்பீங்க. இந்த உங்கள் மேலே அபாரமான நம்பிக்கை உருவாகும். சில பேருக்கு பைல்ஸ் ட்ரபிள் இருந்துன்னா அது சரியாயிடும். இந்த மோஷன் பாதிப்புகள் கிளியர் ஆகும். குழந்தையின்மையிலான கஷ்டப்படுறீங்கன்னா திடீர்னு குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். மன நிம்மதியின்றி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும். மன பொருத்தம் இல்லாமல் எதுக்கடா வாழ்கிறோன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த லைஃப்பில் இந்த மேலே வாழணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு வக்கரமாக இருந்ததுன்னா. ஒருவேளை குரு வக்கரமாக இல்லைன்னா இது எல்லாமே ஆப்போசிட் நடக்கும். அப்பாவுடைய ஹெல்த்தில் பெரிய பிரச்சனை கொடுக்கும், பயணங்களில் தடை கொடுக்கும், மன நிம்மதி இருக்காது, பொருத்தம் ஃபஸ்ட்டு மன பொருத்தம் வீட்டில் பார்க்கும் பொழுதே பிடிக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும். கோவில் பக்கம் போனாவே பிரச்சனையாக இருக்கும். கோவிலுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இடத்துல பிரச்சனை கொடுக்கும். மெயினாக ஃபேமிலியில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளோட நினச்ச தேவையில்லாமல் கவலைப்படுறது இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க ஏதாவது களவு போகக்கூடிய வாய்ப்புகள், திருட்டுத்தனம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண் மூலியமான உபாதைகள் நடக்கும். அது அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம், காமன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அவர்கள் மூலியமாக கண்டிப்பாக ஒரு குளறுபடி கொடுக்கும். மனக்கசப்புகள் வராமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதில் ரொம்ப முக்கியமாகவே நம்பிக்கை இழக்கிற மாதிரி ஏற்படும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்பிக்கை இழப்பு. அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறையா பேருக்கு இந்த டைமில் குழந்தை பிறக்காமல் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு அது நல்லது நடக்கும், அது எதிர்பார்க்கவே முடியாது, எப்படி நடக்குன்னு தெரியாது. அது மெயினாக உங்கள் ஜாதகத்தில் தான் டிபெண்ட். வேலையில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே வராது. முழுக்க உட்காந்து சம்மந்தமில்லாமல் கதை பேசுறது, சம்மந்தமில்லாத விஷயத்தை திங்க் பண்ணுறது, எப்போவோ நடந்த விஷயத்தை திங்க் பண்ணுறது. கூட்டு குடும்பங்கள்லாம் இந்த காலகட்டங்களுக்கு பிரிகிற மாதிரி நிலைமை வரலாம். சில பேருக்கு பூர்வீக சொத்து வச்சுருப்பாங்க, அதில் ஒரு பெரிய பிரச்சனை.
நேற்று வரைக்கும் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக அந்த ஜட்ஜு பேசின்னு இருப்பார். உங்கள் அட்வொகேட் வந்து ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணி வச்சுருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் டு ஃபெப்ரவரி இந்த ஜட்ஜை தூக்கிடுவாங்க, வேறு ஜட்ஜை போட்டுருவாங்க. உங்களுக்கு எதிராக கேஸ் திரும்புகிற மாதிரி தெரியும். எல்லாமே ஆப்போசிட்டில் நடக்கிற மாதிரியே இருக்கும். என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நெகட்டிவான ஜோனில் பண்ண வேண்டியது ஒன்று தான். எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து வேதம் படிக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு 100% வஸ்திர தானம் பண்ணும். அதாவது மஞ்சள் கலரில் வஸ்திரம், மஞ்சள் பட்டா இருந்தாலும் சரி, மஞ்சளில் வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் கொடுத்து, அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது கொண்டக்கடலை, அதை நீங்கள் ஒரு சுண்டல் மாதிரி பண்ணி ஒரு 3 பேர் 5 பேர் இல்லைன்னா 6 பேர் அவங்களுக்கு தானம் பண்ணும் பொழுது 100% பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். எந்த விதமான நெகட்டிவ் விஷயங்களும் நடக்காமல் இருக்கும். அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக உத்திர நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்த நபர்களுக்கு 100% வீட்டில் பெரியவங்களை பார்த்துக்கணும். முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட டெயில் போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் பயணங்களில் தேவையில்லாத செலவுகள், தண்டமான செலவுகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்துகள் அண்ணன் தம்பி மூலியமான சிக்கல்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அதுலேயும் வண்டி வாகனங்கள்லாம் ஏதாவது மாற்றணும்னா மாற்றிடுங்க, அதுதான் நல்லது. இந்த பரிகாரம் பண்ணுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். அந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனையும் எல்லாம் வல்ல ஸ்ரீமத் ராகவேந்திரையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.